எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கேரள நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட அந்த 6 பேரின் ஜாமீனையும் எர்ணாகுளம் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அந்த 6 பேருக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவரை நீதிமன்றம் விடுவித்துள்ளது. திலீப்பின் தூண்டுதலின் பேரில் பல்சார் சுனில் உள்ளிட்டோர் நடிகையை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட அந்த 6 பேரின் ஜாமீனையும் எர்ணாகுளம் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அந்த 6 பேருக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவரை நீதிமன்றம் விடுவித்துள்ளது. திலீப்பின் தூண்டுதலின் பேரில் பல்சார் சுனில் உள்ளிட்டோர் நடிகையை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருந்த 6 பேரின் ஜாமீனையும் எர்ணாகுளம் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அந்த 6 பேருக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவரை நீதிமன்றம் விடுவித்துள்ளது. திலீப்பின் தூண்டுதலின் பேரில் பல்சார் சுனில் உள்ளிட்டோர் நடிகையை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.